மாற்றுவாராக. இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அப்படின்ற. நம்ம கடைசி வரை ஆரம்பத்தில் வச்ச அன்பை கடைசி வரையிலும் கொஞ்சம் கூட மாற்றாம, கொஞ்சம் அது மாறி இருந்தா கூட இன்னைக்கு நாம அப்பா சமூகத்தில் நின்றுருப்போமான்னு கேட்டா தெரியல. இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால, அந்த இரக்கம் உருக்கமா இருந்ததுனால, ஆமென், இறுக்கமா இருந்த என் வாழ்க்கை அழகாய் மாறிவிட்டது. அந்த இரக்கம், அந்த நேசம், அவர் நம்ம மேல வச்ச அந்த அன்பு கொஞ்சம் கூட ஃபேட் ஆகல. அது நாளுக்கு நாள் என்ன ஹையாயிட்டு தான் இருக்கே தவிர, ஆமாம், எப்போவே சொல்லுவேன், அந்த கயிறு இன்னும் இறுக்கமாக தான் கட்டிட்டு இருக்கிறாரே தவிர அந்த கயிறு லூஸ் ஆகலை, அந்த கயிறு அறுபட்டு போகலை. அதனால தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை நேரத்தில் பேசும்படி ஆண்டவர் இன்று மதியம் ஒரு வார்த்தை இருதயத்தில் ஆமாம் என்னோடு பேசின இந்த வார்த்தை. ஆமாம், இந்த வசனம் வாசிக்கும் போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அதில் வசனத்திலேருந்து ஒரு காரியத்தை என்கிட்ட ஒரு கொஸ்டினாக கேட்டார். அதை நம்ம முன்வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். போதும். லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று. புகுந்த சாத்தான் இருதயத்திலிருந்து அவன் தூண்டுறான். எதுக்கு தூண்டுறான் என்றால் இயேசுவை காட்டி கொடுக்க. இந்த வார்த்தை பலமுறை படித்திருக்கிறேன், பலமுறை இந்த பகுதியை படிக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு இந்த வசனம் என்னோடு இடைப்பட துவங்கினது. இருதயத்திலிருந்து சாத்தான் தூண்டுகிறது. யூதாஸ் எங்க கொண்டு போகுதுன்னா இயேசுவை காட்டி கொடுக்க போகுது. இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் இப்படி என்னோடு பேசினார். சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவன் கிறிஸ்துவை காட்டி கொடுப்பான், கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறவன் கிறிஸ்துவை காண்பித்து கொடுப்பான். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனா இருக்கிறேனா, கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறவனா இருக்கிறேனா? யாருக்குள்ள கிறிஸ்து வளருகிறார்களோ, யாருக்குள்ள கிறிஸ்து உருவாக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறாரோ, அவர்களிடத்தில் வெளிப்படுகிற ஒரு அனுபவம் அல்லது அவர்களிடத்தில் வெளிப்படுகிற ஒரு காரியம்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிப்பார்கள். உள்ளே சாத்தான் போனது, அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அவன் காட்டி கொடுக்கிறதுனா என்ன? தேவன் விருப்பம் இல்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தேவனை விட்டு தூரப்படுத்துகிற அல்லது தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற. ஆமென். யூதாஸ் எப்பொழுது காட்டி கொடுத்தானோ, காட்டி கொடுத்து அடுத்த செகண்ட்ல இருந்து இயேசு பட்டது எல்லாமே வேதனை. இயேசு பட்டது எல்லாமே வேதனை. அவர் ரொம்ப நேசித்தவன் அவரை காட்டி கொடுத்ததுமே, அவர் ரொம்ப நேசித்தவன் அவரை காட்டி கொடுத்ததுமே, அதன் பிறகு அவர் பட்டது எல்லாமே வேதனை. நமக்கு தெரியும், எல்லாத்தையும் எடுத்து இப்ப சொல்ல விரும்பவில்லை. எல்லாமே வேதனை. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நான் காண்பிக்கிறேனா அல்லது கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேனா? கிறிஸ்து உண்மையிலே ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே வளருவாரானால் அவர்கள் கண்டிப்பா கிறிஸ்துவை காண்பிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்னு நிச்சயம் உள்ளவங்க மட்டும் ஒரு விஷயம் கலர்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அது ஓகே. கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த பிறந்ததுனால தான் இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். பிறந்ததுனால தான் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து பிறக்கிறது முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் கிறிஸ்து நமக்குள்ள வளரணும். அவன் இந்த வார்த்தை தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்படி பேசினார். கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த போது, இயேசு பிறந்த போது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம், அந்த ஜனத்துக்கு சந்தோஷம், அதை பார்த்தவர்களுக்கு சந்தோஷம், மெய்ப்பர்களுக்கு சந்தோஷம், ஆமை சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம். இயேசு பிறந்தது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆனா இயேசு வளர்ந்தது தேசத்துக்கு சந்தோஷம். எனவே தான் இயேசு பிறந்த போது இல்லாத ஒரு சாட்சி தேசத்திலிருந்து இப்பொழுது இயேசு வளர்ந்த பிறகு வருகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, பிறந்தது இந்த சத்தம் வரல, பிறந்தது இந்த சாட்சி வரல, பிறந்தது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம், ஆனா வளர்ந்தது இருளில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இதே போலதான் இயேசு எனக்குள் பிறந்தது எனக்கு சந்தோஷம். ஆனா இயேசு எனக்குள்ள வளர்றது என் கூட இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கணும்.
நான் இயேசுவை காண்பிக்கிறவனாய் மாறணும். இன்னைக்கு உண்மையிலே இயேசு நமக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் எதில் அறிந்து கொள்வேன்னா, என் கூட இருக்கிறவங்க என்ன யாரை பார்ப்பாங்க? நான் கிறிஸ்த பார்ப்பாங்க. என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய பார்வைகள், இதெல்லாம் பார்க்கும்போது என் கூட இருக்கிறவங்களுக்கு யார் வெளிப்பட்டு கொண்டிருப்பார் என்றால் கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டிருப்பார். நான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனா இருக்கக்கூடாது, நான் கிறிஸ்துவை காண்பிக்கிறவனா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த மாலை நேரத்தில், ஆண்டவரே நான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனா அல்ல, கிறிஸ்துவை காண்பிக்கிறவனா இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, எனக்கு அதற்கான கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. ஆமென். நான் அல்ல, இயேசுவே. இந்த வார்த்தை சொல்லுங்க மறுபடியும். நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து வசனம் வெளிப்படதான் கர்த்தர் சீயோனை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்து வெளிப்பட சீயோனை விரும்பி தெரிந்தெடுத்து 2 காரியம். 1, வாசம் பண்ண. ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் ஆண்டவர் சொல்ல வச்சார், வாசம் பண்ண தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஏசாயால சொல்லுகிறார், வசனம் வெளிப்பட, அவர் வெளிப்பட தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்து ஒருவருக்குள்ள வந்து அவர் வளர்ந்தாரானால் அவர்கள் நிமித்தம் கிறிஸ்து காண்பிக்கப்படுவார். ஹல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம், அதனுடைய 28, 29 வசனங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வருகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சமாரியாவிலே ஒரு கிணற்றின் பக்கத்தில் இயேசு போய் உட்காருகிறார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறாள். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது இயேசு பேசும்போது, நாம் இதை படிக்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. ஆமென். தேச ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, எல்லாரும் வெறுக்கிற காரியத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்டவளுடைய வாழ்க்கையில் இயேசு இப்பொழுது தன் பேச்சை கொடுத்து, ஆரம்பத்தில் அவளுக்கு இது கிறிஸ்து என்று தெரியல, ஆனால் அவள் பேச 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 அவள் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டு, ஆமென், வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா 25, 26 வசனங்களை வாசிங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அடுத்த வசனம், உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்றார். நான் தான் கிறிஸ்து என்று அவள் இப்பொழுது கிறிஸ்துவை கண்டு கொண்டது, கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் கண்டு கொண்டதும் அவளுடைய அடுத்த டியூட்டி என்னவா இருக்குதுன்னா, இயேசு ஒரு வார்த்தை கூட போய் சொல்லல, நீ உன் கிராமத்தில் போய் சொல்ல. பலர்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். கடல் தாண்டி போய் கல்லறைக்குள் இருந்த வாலிபன் சுகமாக்கப்பட்ட பிறகு அவன் ஆண்டவரோடு கூட இருக்கும்படி விரும்பும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் ஜனத்திட்ட போய் கர்த்தர் உனக்கு செய்ததெல்லாம் சொல்லு அப்படின்வார். இதே போல பலர்கிட்ட சொல்லுவார் ஆண்டவர், உனக்கு கர்த்தர் செய்ததை போய் சொல்லுங்க. ஆனால் இவள்கிட்ட எதையுமே சொல்லலை. கிறிஸ்துவை சரியாய் அறிந்ததும், கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்ததும் அவளுடைய அடுத்த டியூட்டி எதுவாக இருக்குதுன்னா, அவள் வந்தது தண்ணி எடுக்க, அந்த வேலையை மறந்துட்டு அவள் எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா, கிறிஸ்துவை அறிவிக்கிற வேலையில் முக்கியத்துவம் கொடுக்குறான். தான் கண்ட கிறிஸ்துவை, தனக்குள் வந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும் என்கிற இந்த இயக்கத்தோடு ஓடுறா பாருங்க. ஆமே. ஆண்டவர் ஒரு வேர்டு கூட சொல்லலை, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லு. ஆனால் அவள் எடுத்த டிசிஷன். கிறிஸ்து ஒருத்தங்களுக்குள்ள வளர்றாங்கன்னா
அவங்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்காமல் இருக்க முடியாது. வேர்டு நான் சொல்லும் போதே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறோம்? நம்ம கூட எவ்வளோ பேர் டிராவல் பண்றாங்க, நம்ம கூட எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, நம்முடைய சொந்தத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறோம்? அதாவது சொல்றது வேற, காண்பிக்கிறது வேற. இவ போய் அந்த ஊருக்குள்ள சொல்லி ஒரு கூட்டம் வருதுன்னா, நான் விசுவாசிக்கிறேன் அவளுடைய வார்த்தையில் அல்ல, அவள் வாழ்க்கையில சில காரியங்கள் வெளிப்பட்டிருக்குது. ஆமே. ஏன்னா ஊரை அக்செப்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவள், ஊர் அக்செப்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவள் போய் இப்போ போய் கிறிஸ்துவை கண்டேன்னு சொல்லும் போது ஒரு ஊரே திரண்டு வருதுன்னா, அங்க வார்த்தை அல்ல, அங்க வாழ்க்கையில தான் விஷயம். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், தேவ பிள்ளைகள் மாத்திரம் சரியாய் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்ந்தால் தேசம் கிறிஸ்துவை அறியும். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, அக்செப்ட் பண்றவங்க கரத்தை உயர்த்தி சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை சுமக்கிற தேவ பிள்ளைகள். எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் என்று உலகம் கூப்பிடல. கிறிஸ்துவை சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழுகிற, கிறிஸ்துவை பிரசங்கித்த சீஷர்களை பார்த்து உலகம் சொல்லுது கிறிஸ்தவர்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில்